சார் குட் மார்னிங் சார். எஸ் மார்னிங், ப்ளீஸ் சிட் டவுன். யா. சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா, 24 ஹவர்ஸ்ல அந்த வீடியோ பொய்ன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்க. எனி இன்ஃபர்மேஷன்? என்கிட்ட இருக்கு சார். நான் எவிடன்ஸோட தான் வந்திருக்கேன். ஓ சார், உங்ககிட்ட ஹேமாவோட அப்பா அம்மா கொடுத்தாங்கல்ல ஒரு வீடியோ, அது டாக்டர்ட், அது போலியா தயாரிக்கப்பட்ட வீடியோ சார். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். என்ன சார் ஆதாரம்? சொல்லுங்க சார். நானும் ஹேமாவோட பேரண்ட்ஸ் மீட் பண்ணி பேசின வீடியோ நெஜம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, அதுல இருக்கிற உங்களோட வாய்ஸ் மட்டும் தானே பொய்ன்னு சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி சார். முதல்ல நீங்க இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். சரி சார். என்ன வீடியோ சார் இது? வேற எதையாவது காட்டி என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறீங்களா? ஐயோ இல்ல சார், நானும் ஹேமாவோட பேரண்ட்ஸ் மீட் பண்ணி பேசின அதே வீடியோ தான் சார். அதே வீடியோ தான், ஆனா என்ன வேற ஒரு ஆங்கிள் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். புரியலையே சார். நீங்க எனக்கு அந்த வீடியோவை காட்டினதும் எனக்கு தோணுனது ஒண்ணு தான் சார். எப்படியும் அந்த காஃபி ஷாப்ல சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா? அந்த சர்வேலன்ஸ் கேமராவிலையும் இந்த சீன் பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா? அதை தேடி எடுப்போன்னு நான் அந்த காஃபி ஷாப்புக்கு போனேன் சார். ஓ குட், வெரி குட். நீங்க தேடின அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதா? கிடைச்சிருச்சு சார். அதை காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன் சார். நீங்களே கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்க சார். இந்தாங்க சார், இந்த வீடியோ தான் பாருங்க சார். அப்படியே ப்ளே பண்ணுங்க. பாருங்க சார். அதே ஃபுட்டேஜ் தானே சார்? இது வேற ஒரு ஆங்கிள் இருக்கு. அதே நேரம் நீங்க பேசுறது எதுவுமே இதுல கேட்கலையே. அப்ப நீங்க பேசுறது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? குட் கொஸ்டின் சார். சூப்பர் சார். இந்த ஃபுட்டேஜ்ல உருப்படியா கேட்கிற ஒரே ஒரு சத்தம் ஏது? இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கேளுங்க, ப்ளே பண்ணி பாருங்க. பாருங்க சார். எந்த சத்தமும் எனக்கு கேட்கலையே சார். சுத்தி இருக்கிற சத்தம் தான் கேக்குது, அவ்வளவுதான். அப்புறம் ஏதோ பேரர் மோதி ட்ரே கீழே விழுந்து உடையிற அந்த சத்தம் கேக்குது. அதை தவிர ஒன்னும் கேட்கலையே. எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. அந்த பேரர் ட்ரேயை கீழே போட்டு கப்பு உடைஞ்ச சத்தம் இந்த ஆங்கிள் தெளிவா கேக்குதா? ஆமா கேக்குது. அதாவது சிசிடிவி கேமரா எங்கேயோ தூரத்துல இருக்கு. அந்த கேமராவிலேயே கிளீனா பக்காவா அது உடைஞ்ச சத்தம் உங்களுக்கு கேக்குது இல்ல? ஆமா கேக்குது சார். வெரி குட் சார். ஆனா நீங்க எதுக்கு இதை சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது சார். சரி சார், நீங்க எனக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கீங்கல்ல? ஆமா. அது வேற ஆங்கிள் இருக்குல்ல? அந்த கேமரா இந்த சிசிடிவி கேமராவை விட ரொம்ப க்ளோஸ்ல தானே இருந்திருக்கு. ஆஃப் கோர்ஸ். அப்படின்னா இந்த சிசிடிவில இந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற அதே சத்தம், அந்த கப்பு உடைஞ்ச சத்தம், அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ்லயும் உங்களுக்கு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? பிரில்லியன்ட் சார். நிச்சயமா கேட்டிருக்கணுமே சார். ஏன்னா அவங்க வச்சிருந்த கேமரா ரொம்ப பக்கத்துலயே தானே இருந்திருக்கும். ஆமா, சூப்பர் சார். அது இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அத நீங்க கொஞ்சம் ப்ளே பண்ணி கேளுங்க. அதுல இதே சத்தம் கேக்குதுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார், பாப்போம். ஓகே, பாத்துருவோம். அங்கிள், நீங்க இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து என்னை தப்பிக்க வச்சிருங்க. என்ன சார், நான் பார்த்த வரைக்கும் எந்த சத்தமும் அதுல கேட்கல உங்க வீடியோல. உங்களுக்கு ஏதாச்சும் கேக்குதா? ஒரு நிமிஷம் சார். கேட்கவே இல்லையே சார். சார், கொஞ்சம் லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது அவ்வளோ பெரிய சத்தம் அந்த காஃபி ஷாப்ல அவ்வளோ தூரத்துல இருக்கிற சிசிடிவி கேமரால கேட்கிற அதே சத்தம் இவ்வளோ க்ளோஸா வச்சிருக்கிற இந்த கேமரால ஏன் சார் இல்ல? அதானே சார், அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னோட வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபேக்கா கிரியேட் பண்ணிட்டு இந்த வீடியோல அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க சார். அப்படியே என்னோட லிப் மூமெண்ட்க்கு தகுந்த மாதிரியே அவங்க டயலாக மாத்தி பேசிருக்காங்க சார். ஆக்சுவலி அது உங்களுக்கு, யூ காட் இட்? உங்களுக்கு புரியலையா சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சார், ஆக்சுவலி நான் பேசுறது மட்டும் இவங்க கொடுத்திருக்கிற இந்த வீடியோல
நான் பேசுறது மட்டும் அவ்வளோ பக்காவா கிளியரா பதிவாயிருக்கு சார். ஆனா ஜஸ்ட் க்ளோஸ்ல தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் அந்த சத்தம் எதுவுமே கேட்கலையே சார். ஏன் சார்? குட் பாயிண்ட் சூர்யா சார். சார் என்னாச்சு தெரியுமா சார்? அவங்க என்னோட வாய்ஸை மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதை பத்தி அவங்க கண்டுக்கவே மறந்துட்டாங்க. அதுதான் சார் காரணமே. இப்ப புரியுதா சார் உங்களுக்கு? எக்ஸாக்ட் பாயிண்ட் சார். இப்பதான் எனக்கே புரியுது. ஓகே சார். சார் கொஞ்சம் கொடுங்க இந்தாங்க. சார். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா சார் நீங்க? சொல்லுங்க சார். உங்ககிட்ட இருக்கிற இந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, ஆமா, அதை நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க. நான் அங்க என்ன உண்மையா பேசினனோ அதே மாதிரி நான் இப்போ இங்க ரிப்பீட் பண்றேன். ஓகே சார். அந்த பேச்சு நான் பேசுனது அந்த வீடியோக்கு கரெக்டா சிங்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. உங்களுக்கு அன்னைக்கு பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகப்படுத்திக்கிட்டேன் சார். என்கிட்ட இருக்குல்ல அந்த ஃபுட்டேஜ். ஆமா, அதுல ப்ளே பண்ணி நான் பேசுனதை நான் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டேன். அதை இப்போ நான் உங்க முன்னாடி பேசி காட்டுறேன் சார். நீங்க ஜஸ்ட் அதை மியூட்ல மட்டும் போட்டு ப்ளே பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் சிங்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. அங்கிள், ஆண்டி, இந்தாங்க. இந்த பணத்தை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்னு நிறைய செலவு இருக்கு. இதுல இந்த கடன் வேற. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாதீங்க அங்கிள். இந்த பணத்தை மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. அங்கிள், இது இப்போதைக்கு செலவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த கேஸ் அது பாட்டுக்கு நடக்கட்டும். இங்க பாருங்க அங்கிள், ஹேமாவோட சாவுக்காக நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இங்க பாருங்க, ஹேமாவுக்காக நான் என்ன வேணா பண்றேன். கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க அங்கிள், கடைசி வரைக்கும் நான் உங்களை கைவிடவே மாட்டேன். கேஸை நடத்துங்க அங்கிள், நான் கூடவே இருப்பேன்.